இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப ஏதோ நல்லவ மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏய், உனக்கு ஏன் பையன் தான் கிடைச்சா நான் ஏமாத்துறதுக்கு? இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னன்னா உங்க வீட்டை அடிமை நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ரித்திகா, கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். நான் எதுக்குமா அமைதியா இருக்கணும்? இவங்க பையனை கல்யாணம் பண்ணா இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கணுமா? ஐயோ கடவுளே. சமந்தி. டேய் கபிலா, இன்னும் என்ன அங்கேயே நின்னுட்டு? இறங்கி வாடா கீழே. மா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. அதை விட்டுட்டு ஏமா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஓஹோ, உனக்கு நல்லது நினைக்கிற என்ன பார்த்தா சண்டை போடுறவ மாதிரி இருக்கா? மா, உன்னை அந்த அளவுக்கு அவ மயக்கி வச்சிருக்காளா? ஏ இல்லம்மா. அது சரி, அவளுக்கு தான் ஆம்பளைங்களை மயக்கிறது ஒண்ணும் புதுசு இல்லையே. மா, ஐயோ, என்ன பண்ற? விட்டா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படி எவன மயக்கி நீங்க பாத்திருக்கீங்க? அட 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 அட, நீ இப்படி கத்தி பேசினா நீ பண்ண அசிங்கம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? இங்க பாருங்க, கல்யாணம் வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. அதை விட்டுட்டு என் கேரக்டர் பத்தி ஏதாவது பேசுனீங்க அது உங்களுக்கு நல்லதுக்கு இல்ல. சித்தி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. நான் சொல்றதை விட இதோ இங்க நிக்கிறாரே இந்த உத்தமிய பெத்த அப்பன், இவர் போனுக்கு செழியன் என்ன அனுப்பியிருக்கான்னு காட்ட சொல்லு. இது பாருங்க, அவரு வேற ஏதோ அர்த்தத்துக்காக அனுப்பியிருக்காரு. அவன் என்ன அர்த்தத்துல அனுப்பியிருக்கான்னு நாங்களும் பாக்குறோம். அத முதல்ல காட்டுங்க. என்ன தயங்குறீங்க? தப்பில்லைன்னா காட்ட வேண்டியது தானே? வேண்டாம் சம்பந்தி, எதுவா இருந்தாலும் நம்ம குடும்பம் மட்டும் தனியா போய் பேசிக்கலாம் ப்ளீஸ். உங்க மக எல்லார் முன்னாடியும் தானே கத்துனா, அப்போ இந்த உண்மையும் எல்லார் முன்னாடியும் தெரியட்டும். போன கொடுங்க, கொடுங்க. என்னடி இதெல்லாம்? வேண்டாம் சம்பந்தி, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க, நான் இப்ப காட்டுறேன். வணக்கம், நான் செழியன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆனா மண்டபத்துல இருந்த சிச்சுவேஷன்ல என்னால அதை உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல முடியல. நான் மண்டபத்துக்கு அயலி கிட்ட பேசுறதுக்காக வந்தது உண்மையாவே ஸ்கூல் விஷயத்த பத்தி இல்ல. உங்க வீட்டுல ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணிருக்கா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ணாம ஏமாத்த பாத்திருக்கான். அதனால அவங்க லவ் பண்ணும்போது எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் தப்பா எடிட் பண்ணி அந்த பொண்ணை மிரட்ட பாக்குறான். அத பத்தி சொல்றதுக்காக தான் நான் மண்டபத்துக்கு அயலிய பார்க்க வந்தேன். ஆனா அங்க இருந்தவங்க அயலிய தப்பா நினைச்சு திட்டினாங்க. அதனாலதான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். அயலிக்கும் நான் அங்க வந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு யாரும் அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம். இப்ப என்ன சொல்றீங்க? சமந்தி, அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டீங்கல்ல, அவ ரித்திகாவை பத்தி எதுவுமே சொல்லல. அப்படியா? சரி, அவ ரித்திகாவை பத்தி சொல்லலதான். ஆனா உங்க குடும்பத்து பொண்ணுன்னு தானே சொல்லிருக்கான். அப்போ அவன் சொன்ன உங்க குடும்பத்து பொண்ணு யாரு? உங்க சின்ன மகளா? ஐயோ, இல்ல உங்க பெரிய மகளா?